செல்வன். ஸோ இன்னைக்கு என்னன்னா பர்ச்சேசிங் ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கிறேன். சிவா டெக்ஸ்டைல்ஸ் காந்திபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நல்ல பெரிய கடை தான். பார்க்கிங் வசதி எல்லாம் இருந்துச்சு. நேராக ஒரே செக்ஷன் தான். ட்ரெஸ்ஸு கடை ஃபார்மல்ஸ் செட் எடுத்து தைக்கணும் அப்படின்னு தான் போனேன். ஆக்சுவலாக என்ன கடைன்னா, நான் வந்து பெருசாக ட்ரெஸ்ஸு எனக்கு எடுக்கணும்னு ஆசை. ஆனால் என்னன்னா, நார்மலாக இந்த கடையில் போய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, பக்கத்து கடையில் கொஞ்சம் இந்த சக்ஸஸ்ஸு 300 சட்டை இருக்கும், 400 பேண்ட் இருக்கும். அந்த பேண்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படின்னா, அது ஒரு ஃபார்மல் லுக்கே வரமாட்டேருக்குங்க, ரிச் லுக்கே வரமாட்டேருக்கு. அப்படி இருந்த போது தான் அப்படி அந்த மாதிரி தான் ட்ரெஸ் எடு. அது சீக்கிரம் ஒரு 2 தடவை 3 தடவை போட்டால் சாயம் போயிடுது, பேண்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க மாட்டேருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போ கொடிசியாவில் இருந்த எக்ஸ்போ எனக்கு போய் பார்க்கணுன்னு ஆசை. அது எக்ஸாக்டாக எந்த எக்ஸ்போன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்போ பில்டர்ஸ் எக்ஸ்போன்னு தான் நினைக்கிறேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின்ஸ் அந்த எக்ஸ்போ. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸில் வர இதெல்லாம் இருந்துச்சு. ஆசிலோஸ்கோப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சட்டை எப்படின்னா, நான் எப்படி போட்டு போவேன்னா, அது வந்து ஒரு செக்குடு செட் மாதிரி கோடு போட்ட சட்டை மடிச்சு விட்டுட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, டக்கின் பண்ண செருப்பு, அப்புறம் போட்டு வந்து போனேன். போட்டு போன பிறகு நேதாஜி அண்ணன் தான் அங்கே வந்து, நேதாஜி அண்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து இந்தியன் மார்க் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஆதி சோலாரில் இருந்தார். அவர் ஒரு கைடுனே வச்சுக்க, நல்லா ஜோயலான பர்சனு, நல்லா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அவர் ஃப்ரீ, அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் ஒரு என்ட்ரி ஃபீஸ் 50 ரூபா வாங்க மாட்டாங்க. அம்மன்னு ஆச்சு, போயிட்டு ஏதாச்சும் கற்றுக்கலாம் அப்படின்னு அங்கே போனேன். போய் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அங்கே போயிட்டு நான் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னா, அது வரைக்கும் காலேஜ்லேயும் பெருசாக ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணதில்லை. இங்கே வந்து அப்போ வந்து நான் சேல்ஸுக்கு தான் சேர்ந்தேன். நான் சேல்ஸ் வேலை பார்க்கல, டெலிவரி டிஸ்சார்ஜ் பார்ப்பேன், சர்வீஸ் ஒர்க்கு பார்ப்பேன். ஆதி சோலாரில் எல்லா ஒர்க்கும், அந்த ட்ரெஸ் கான்சியஸே இல்லை. நேதாஜி என்ன பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, டக்கின்ல தான் வருவார். இதான் ஸ்டோரி. டக்கின்ல வருவார். அதுக்கப்புறம் நான் அந்த கெட்டப்பில் போகிறேன். அந்த கோடு போட்ட சட்டை மடிச்சு விட்டுட்டு ஒரு ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு போகிறேன். அந்த கம்பெனி எல்லாமே ஸ்டால் கம்பெனி தானே. யாருமே எங்கிட்ட வந்து மூஞ்சி கொடுத்தே பேசலை. எப்படின்னா, இப்போ நானே சேல்ஸ் இருக்க ஸ்டார்ஸ் உட்காருன்னா ஒரு பொட்டென்ஷியல் பையன் இருக்கும். நான் வந்து அப்படி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ராக்ட் பண்ண தான் பார்ப்பேன். யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்னு தெரியாது சம்டைம்ஸ். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு பேசுவேன். ஆனால் அங்கே வந்து என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, நானே சில டைம் ஸ்டூடெண்ட் வந்தால் அவங்க சரி ஜென்ரலாக கேட்குறது ஜென்ரலாக சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக ஒரு சேல்ஸ் பண்ணுறதுன்னா ஒரு ஃபுல் இதோட பேசுவோம். உங்கள் எமோஷனை பூரா கக்குவோம். அது வந்து கக்க மாட்டோம். ஸ்டூடெண்ட் கேஷுவலாக ஆமாப்பா அப்படி ஓடும் அப்படின்ட்டு முடிச்சு விட்றோம். அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க. அதுவும் நாலேஜான ஸ்டூடெண்ட் மாதிரி கூட பேசல. ஆமாப்பா அதெல்லாம் வரும். எவனுமே மூஞ்சி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு ப்ரௌச்சர் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே ஒரே ஷையாக போயிடுச்சு அந்த இடத்துல. அப்புறம் வந்து ஒரு 2 ரவுண்ட் எனக்கே பேசுறது கூச்சப்பட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்தார் நேதாஜி என்ன. ஆனால் என்னன்னா யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சரியா. நானே பேசலாம் சொல்லணும் தாண்டா இருந்தேன். அசிங்கமாக இருக்குடா அப்படின்ட்டாரு பொசுக்குன்னு. ஏன்டா எங்கேயோ பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி வந்திருக்கிறியாடா, ஒரு பிஸ்னஸ் இதுக்கு வர மாதிரி வந்தது. எனக்கு அப்போ தான் பிடிச்சி. எல்லாமே ஆடை பாதி ஆள் பாதி, ட்ரெஸ் இஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் யார் பெருசாக கண்டுக்க போகிறாங்க அப்படின்றதா நான் அந்த கேட்டப்பில். நம்ம அதான் சர்வீஸ் ஜாப் இதெல்லாம் போவேன், எல்லா வேலையுமே செய்வேங்க. அது வந்து எனக்கு பக்குன்னு போச்சு. அப்போ வந்த ட்ரீம் தாங்க ஃபார்மல்ஸ் வாங்கணும்ன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்து அதுக்கு முன்னாடி வந்து அந்த கேஷ்லாம் சீக்கிரம் போயிடும் அப்படியே வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பிளான் பண்ணேன் ஃபார்மல்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். நேதாஜி என்னன்னே அவர் தைக்கிற கடை, அவர் சுதர்சன் சார் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அந்த கடையை காமிச்சார் ஒருக்கா. நான் என்ன சரி இந்த தடவை எப்படியாச்சும் வாங்கி எடுத்தே ஆகணும், ஃபார்மல்ஸ் எடுத்தே ஆகணும்
ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுத்த லாஸ்ட் டைம் வந்து எடுத்து. இந்த இப்போ போட்டிருக்கிற ஃபேண்ட்டு கூட அங்கே ஸ்டிச் பண்ணது தான். 3 ஃபேண்ட்டு 2 சட்டை ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணது வந்து ஒரு 4000 to 5000 ரூபா வந்துச்சுன்னு வைங்களேன். அங்கேயே சட்டை ஃபேண்ட் இருந்துச்சு, அங்கேயே எடுத்து தைச்சிட்டேன். ஒரே வேலையாக முடிஞ்சு போச்சு. 4000 ரூபா 5000 ரூபா ஒரு ஆவரேஜ் அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு. அப்போ தான் வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் 1 or 2 இயர்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அது அமௌண்ட் விடுங்க, அது பெரிய அமௌண்ட்டு தான். ஒரே டைமில் 5000 ரூபா அதுக்கு இது பண்ணோம்னா அதுக்கப்புறம் சட்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆலன் சோலி சட்டை 1000 ரூபாய்க்கு எடுத்தேன். எங்கன்னா நிஷாந்த் இதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக இதுக்கு ஆலன் சோலி சட்டை காஞ்சிபுரத்தில் எடுத்தேன். அந்த ஃபேண்ட்டையும் இந்த இதுலேயே ஸ்கை ப்ளூ ஃபேண்ட் இருக்கும், அதையும் போட்டு எனக்கு ஒரு மனோ சார் வந்து ஷூ போட்டு வாயா டீசெண்டாக இருந்து ஒரு கேஷுவல் ஷூ, ப்ளூ கலர் ஷூ, கேஷுவல் ஷூ, கீழே ஒயிட் பாட்டம், மேலே வந்து இது அந்த ஷூவை வந்து ஆலன்ஸோடைய சட்டை அயன் பண்ணிட்டு அதை போட்டு டக்கிங் பண்ணிக்கிட்டு அந்த ஷூவை போயிட்டு அது ஒன்னொரு எக்ஸ்போக்கு போயிருந்தேன். போன எக்ஸ்போவில் தான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இந்த தடக்கா போன எக்ஸ்போவில் வந்து நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்ட்டு போனேன். இது வேலூர் மீட்டிங்கில் பக்கா ஃபார்முலா இருக்கு. அங்கே நேதாஜி அண்ணன் வந்தார். பிஎம்டபிள்யூ கார் முன்னாடி மினி கூப்பர் இருந்துச்சு, பிஎம்டபிள்யூ கார்லாம் இருந்துச்சு. அது கார் எக்ஸ்போ. இசூஸ் இருந்துச்சு, டாடா நெக்ஸான் இருந்துச்சு, இந்த காரெல்லாம் இருந்துச்சு. என்னன்னா நான் பிஎம்டபிள்யூ கார்கிட்ட நின்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். தம்பி இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். பிஎம்டபிள்யூ காருங்க, பிஎம்டபிள்யூ கார் வந்து சாதாரண கார் இல்லை. அது வந்து ரிச் பீப்புள் டாப் 1% தான் வாங்க முடியும். மினிமம் அவங்க நெட்ஒர்க் 3 கோடி அந்த ரேஞ்ச் இருக்கிறவங்க வாங்கினா தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 கோடி டு அதுலேருந்து. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அப்போ தான் புரியுதுங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நேதாஜி இந்த மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுத்தேன், தைச்சேன், இன்னொரு ஷர்ட் எடுத்தேன், தைச்சேன், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் தான் புரியுது ட்ரெஸ்ஸில் இவ்வளோ வேல்யூ இருக்கான்ட்டு. பிஎம்டபிள்யூ கார் சேல்ஸ்மேனே நம்மளை நினச்சிட்டாங்க. நான் ஒரு போதும் கூட அந்த மாதிரி நினச்சதே இல்லை. அது எனக்கே இப்போ தான்டா புரியுது. நம்ம எப்படி வேணாலும் ட்ரெஸ், பணக்காரங்களாக இருந்தால் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். நம்ம ஒரு சேல்ஸ்மேன், ஒரு சாதாரண சின்ன பையனாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ் உங்களே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணதே இல்லை. அன்னைக்கு தான் புரிஞ்சதுங்க ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பெருசாக ஒர்க் அது போடவே மாட்டேன் பெருசாக. ஏன்னா நான் வந்து சேல்ஸ் டிஷர்ட் ஜீன்ஸ் தான் போட்டுட்டு போவேன். அப்போ வந்து ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டக்கின் பண்ணிட்டு இப்போ ஃபுல் ஹேண்ட் போட்டு இல்லை ஹாஃப் ஹேண்ட் வந்து ஃபார்மல் ஷர்ட் போட்டிங்கன்னா அது வேற பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் பண்ண சாரும்பாங்க. அந்த மாதிரி ஒரு அவங்க பார்வையிலே தெரியும், அவங்க பார்க்குறதுலே தெரியும் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்ட்டு. அந்த மாதிரி அப்போ தாங்க புரிஞ்சு ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குதுன்ட்டு. அது எனக்கு எதுவுமே தெரியாது இந்த இவ்வளோ வேல்யூ இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சேல்ஸ் வந்த வரைக்கும் யாரையுமே என்னை வந்து மற்றவங்க பார்த்தாங்க இல்லைங்களா, அது மாதிரி நான் வந்து மற்றவங்கள பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி தான் எல்லாத்துக்கிட்டே என்னோட முழு எஃபெக்ட் பேசுறதுக்கு வந்து டைமிங் கிடைக்குதோ இல்லையா என்னோட முழு எஃபெக்டை போட்டு பேசிடுவேன். அவங்க சாதாரணமாக ஒரு ஐயாவாக இருக்கலாம், சாதாரணமாக விவசாயியாக இருக்கலாம். ஏன்னா நானும் ஒரு ஃபார்மர் ஃபேமிலியில் வந்து பேசுனால என்னோட முழு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருவேன் டீசெண்டாக. நான் எவ்வளோ பெரிய இப்போ ஐயா வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, வேட்டி கட்டிட்டு சாதாரண ஃபார்மராக வருவாங்க, அவங்களே நான் சார்பாக முடிஞ்ச அளவுக்கு சாருன்னு தான் சொல்லுவேன். அது கடைசியில் பார்த்தா அது வந்து என்னோட ஒரு குட் ரைட்டு. சாருன்னு சொல்கிறது வந்து ஏன்னா எனக்கு நடந்தது வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாது இல்லையா அப்படின்ட்டு தான் சொல்கிறது. அப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்ஸு வந்து அப்புறம் 3 ஃபேண்ட்டு தான் இருந்துச்சு. அது ஒரு ஃபேண்ட்டு டைட்டாக இருந்துச்சு, அதை இன்னைக்கு ரீஒர்க் பண்ணவும் கொடுத்தாச்சு. அப்புறம் சட்டை 3 கொடுத்தாங்க, அதவே போட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பிளாக் ஃப்ரெண்ட் வந்து லைட்டாக ஓட்டையாயிடுச்சு. அதாவது தீபாவளி அப்போ ஓட்டையானது எனக்கு சின்ன பத்தி ஓட்டையாக போச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு போய் அந்த கடைக்கு ஒரு நாள் போனேன், அவர் இல்லை. இன்னைக்கு போனேன், 2 சட்டை பேண்ட்டு பார்த்தேன், ஷர்ட் வந்து அது ஒத்து வரல. எடுத்து வச்சுட்டு நான் அந்த அண்ணன்கிட்டே கேட்டேன், அண்ணா எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சிவா டெக்ஸ்டைல் அப்படின்னாரு. சரி அங்கே போனேன், நல்ல பெரிய கடை தான். எவ்வளோ பில் ஆகி போச்சுன்னா
அங்கே போய் எனக்கு அங்கே நிறையா ட்ரெஸ் இருந்துச்சு, எடுக்கணும் இதுவே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். 4108 ரூபா பே பண்ணது வந்து 4058 ரூபா பே பண்ணேன். இதில் என்னென்ன எடுத்தேன்னா 2 வந்து ஸ்கை ப்ளூ சட்டை, அது வந்து கட்டிங் பீஸாக இருந்துச்சு. ஒன்று வந்து பூ போட்ட சட்டை, ஆஃப் ஹேண்ட் கேஷுவலுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ரெண்டுமே ஸ்கை ப்ளூவில் டிஃப்ரெண்ட் ஷேடு பவுடர் ப்ளூ. அடுத்து வந்து ஒரு க்ரீம் கலர் சட்டை, ஒரு ஒயிட் கலர் சட்டை. பார்த்தீங்கன்னா 5 சட்டை எடுத்துட்டேன். இது வந்து யார் இன்ஸ்பிரேஷனா, ஸ்டீவ் ஹார்வின்னு வந்து அமெரிக்கன் டிவி ஷோ ஹோஸ்ட் ஸ்டீவ் ஹார்வி. அவர் தான் ஒரு எவ்ரி மேன் ஹேவ் 5 சூட்ஸ். நம்ம வந்து சூட் பெருசாக போட போகிறதில்ல, அதனால அப்படின்னு சொல்லியிருப்பாரா. என்னென்ன கலர்னா கிரே கலர் ஷூட்டு, ப்ரௌன் கலர் ஷூட்டு, நேவி ப்ளூ ஷூட்டு, பிளாக் கலர் ஷூட்டு, டேன் கலர் ஷூட்டு. இது 5 ஷூட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து 2 ஒயிட் ஷர்ட்டு, 2 பவுடர் ப்ளூ ஷர்ட்டு, 2 க்ரீம் கலர் ஷர்ட்டு இருந்தால் 75 ஷூட்டு நீங்கள் 75 வெரைட்டியாக நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னா. அதை இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் லாஸ்ட் டைமே அப்படி தான் இன்ஸ்பிரேஷன் ஆகிதான் ஸ்கை ப்ளூ, நேவி ப்ளூ எடுத்தேன், பிளாக் எடுத்தேன், கிரே எடுத்தேன். இந்த தடக்கா வந்து பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, டேனு, பிளாக்கு, திக் நேவி ப்ளூ, அது பிளாக்கும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இது எடுத்தாச்சு. இதில் இங்கே வந்து எடுத்தது. அப்புறம் வந்து அங்கே தைக்கிற அந்த கடையிலேயே அவர் ஓனர் வந்துட்டார். மதியானம் போன பின்ன ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் அலாசி எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து 2 இன்னர் எடுத்தேன். 2 இன்னர் ஓட்டோம். இது வந்து 220 ரூபா, பனியன் வந்து 120 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து 2 ட்ராக்கு, நம்ம இப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, ட்ராக். இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 320 ரூபா. 320 ரூபா. டவுசர் வந்து 220 ரூபாயில் 3 எடுத்து நல்ல டவுசராக இருந்துச்சு. அதனால் நம்ம ஜாகிங்லாம் போடுறது முடிஞ்சாலும் ட்ரவுசர் கூட போட்டு ஓடுவோம் அப்படின்ட்டு இந்த டிஷர்ட் ஜெஸ்ஸி கிளாஸ் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு தான் ஆதி சொல்கிறாரு டிஷர்ட் கான்செப்ட் பண்ணுறாங்க, அதனால அது வேணான்னு வந்துட்டேன். அப்புறம் வந்து அவர்கிட்ட போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸும் அங்கே போயிட்டு இன்னொரு பூ போட்ட சட்டை வந்து ஒன்று எடுத்தேன். எடுத்துட்டு இப்போ ஃபேண்ட்டு 2 எடுத்தேன். மொத்தம் வந்து 4 ஃபேண்ட்டு, 6 சட்டை இதெல்லாம் எடுத்துங்க. அவர் வந்து எவ்வளோ ஸ்டிச்சிங்கோட வந்து போட்டாருன்னா 6000 ரூபா. இது வந்து 4058 ரூபா. மொத்தம் வந்து 10,000 ரூபா அபேஸ் ஆயிடுச்சு. பெரிய அமௌண்ட்டு. நான் பர்ச்சேசிங் பண்ணதில்ல, இது எனக்காக பர்ச்சேசிங் பண்ணது இதுதான் ஹையஸ்ட் இது வரைக்கும். லைட்டாக மனசு வலிச்சது கொடுக்குறப்ப. எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ வேலைக்கு போய் செலவு பண்ணுற அப்போ தெரியுது அதோட கஷ்டம் அப்படிம்பாங்க. புரியுது. லைட்டாக 10,000 ரூபா வந்து சிலர் சின்ன அமௌண்ட், அதெல்லாம் ஆனால் எனக்கு பெரிய அமௌண்ட்டு தான். லைட்டாக இதாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த எடுத்து தைக்கிறதுல என்ன ப்ராப்ளம் பிரச்சனை இதுன்னா, உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க தேவையில்லை. அப்படி தான் அந்த பேண்ட் எடுத்து பெருசாக அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸே எடுக்கல. இந்த ட்ராக் அந்த மாதிரி தான் எடுப்பேன். அதனால வந்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தா அந்த எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. அதுவும் இல்லாமல் ஃபார்மல்ஸ் அந்த ரிச் லுக்காக தெரியுது. அதனால இதாங்க பெஸ்ட்டு. தீபாவளி பர்ச்சேசிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸு வந்த வரை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த செல்வன் ஷோ, த ஹோஸ்ட் சிவசெல்வன். நன்றி, வணக்கம், பாய் பாய், டாடா, see you. செல்வன் ஷோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.